தொடர் விடுமுறை எதிரொலியாக திருச்செந்தூர் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். செந்தில், தொடர் விடுமுறை காரணமாக தற்போது அந்த பகுதியில எந்த அளவுக்கு மக்கள் கூடியிருக்காங்க? தகவல்கள். கண்டிப்பாக தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். விடுமுறை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த நிலையில் பள்ளிகள் தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்து பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். மேலும் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை தினம் என்பதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்துடன் விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள். பொழுதுபோக்கை கழித்து வருகிறார்கள். இதற்கிடையே கடலில் குளிக்கும் கடல் மணலில் விளையாடி வருகின்றனர். மேலும் சிலர் இளைஞர்கள் கடலில் மணலில் ஒரு இளைஞரை மணலில் மூடி விளையாடி வருகிறார்கள். குழந்தைகள் சிலர் கடற்கரையில் மணலை தோண்டி விளையாடி மகிழ்ந்தனர். கடற்கரை மணலில் குடும்பத்துடன் அமர்ந்து உணவு உண்டு மகிழ்ந்து, மேலும் சிலர் குடும்பத்துடன் பானிபூரி உண்டு மகிழ்ந்து கடற்கரை குவிந்து பக்தர்கள் கிளி ஜோசியமும் பார்த்து ரசித்து குழந்தைகளுடன் அமர்ந்து மணலில் கூட்டி கோபுரம் அமைத்து விளையாடு மகிழ்ந்து, மேலும் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நாகராஜ் என்பவர் 5 வயது முதல் 15 வயது சிறுவர்களை வளைத்து 50க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இதில் சிறுவர்கள் சிறுமிகள் தற்காப்பு கலையை கொண்டு திருச்செந்தூர் அழைத்து வந்து கடற்கரை பகுதியில் தற்காப்பு கலைகளை சிலம்பு மற்றும் மேலும் அந்த சிறுவர்களுக்கு யோகா கலை மற்றும் மேலும் சில இளைஞர்கள் கடற்கரையில் மணலில் கபடி விளையாடி மகிழ்ந்து வருகிற தொடர் என்பதால் திருச்செந்தூர் கடற்கரை பகுதி மற்றும் கோயில் பகுதி கூட்டங்கள் அதிகமாக காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.